அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஸ்பெகுலேஷன் பற்றி பேச போகிறேன். அதை விட முன்னாடி முதல் முறையாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அதே போலவே உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வந்து நம்மளுடைய சேனலை வந்து பரிந்துரை செய்யுங்க. அன்றாட வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியான பர்சனல் ஃபைனான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் வந்து இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, கேபிட்டலிஸ்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏன் முன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன விதமான அருகதைகள் வேணும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் வந்து அவங்க ஸ்பெக்குலேஷனில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா யாருன்னா பெரும் செல்வந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும் முதலாளிகள்னு கூட நம்ம சொல்லலாம் தமிழில். ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா இது ஒரு மாதிரி சூதாட்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா பெரும் செல்வந்தர்கள், பெரும் பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான நிறைய சூதாட்டத்துக்கு சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள இன்வால்வ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். பெரும் செல்வந்தர்களாக அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட நபர் ஏதோ ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வந்து அந்த ஐடியாவை வந்து அந்த ஐடியாவுக்காக தன்னுடைய டைம், எனர்ஜி, மனி 3யும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடியாவை வந்து பாதுகாத்துட்டு அதுக்கு ஒரு காப்புரிமையை பெற்றுக்கொண்டு லீகலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியாவை வந்து தன்னுடையது அப்படின்னு சொந்தத்தை பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியா மேலே தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டே போவான் அந்த தனிநபர். அந்த தனி மனிதன் வந்து அந்த ஐடியாவை ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரோட்டோடைப்பாகவும் அதன் பிறகு ஒரு ப்ராடக்டாகவும் மாற்றி அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா அவன் சந்தையில் விற்றுட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை மக்களுக்கு வந்து அது சந்தையில் வந்து சிறந்த ஒரு பொருளாக அது இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் சிறந்த விலைக்கு வந்து அவங்க அதிகமான விலை கொடுத்தாலும் நல்ல சிறந்த பொருளாக இருக்குது அப்படின்றப்போ மக்கள் வாங்குறதுக்கான சாத்தியங்கள் வந்து அதிகமாக இருக்கலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த பொருளுடைய திறன் என்ன, உற்பத்தி திறன் மட்டும் இல்லாமல் அந்த பொருள் வந்து எதுக்காக பயன்பாடுகள், பொருளுடைய பயன்பாடுகளை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த பொருளை வாங்குவாங்கன்ற ஒரு விஷயம். இதன் வழியாக ஒரு தனிநபர் வந்து பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அல்லது அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றத ஒரு புது புது விஷயத்தில் அதை தலைப்புகளில் வச்சு கூட அதை வந்து பேசப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சர் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பொறியியல் சார்ந்த விஷயமா இருந்து அதே போலவே ஒரு இது சாஃப்ட்வேர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அதை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒன்று வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு அதாவது உள்ள வாங்கி அதன் மூலமாக பணக்காராகக்கூடிய ஒரு நபர்கள். இதை அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு பண்ணிட்டு பணக்கார ஆகிறவங்க. அதாவது ஒரு சந்தையில் வந்து ஒரு பொருள் இல்லை, அது வேற வேற ஊர்லேயோ வேற வேற மாநிலங்கள்லையோ அல்லது வேற நாடுகள்லையோ இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு அதன் வழியாக ஒரு பணக்கார ஆகிற நபர்கள் இருப்பாங்க. அதே போலவே அந்த பொருட்களை வந்து விற்று அதன் மூலமாக பணத்தை சம்பாரிச்சுட்டு பணக்கார ஆகிறவங்களும் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை கொண்டவங்க தான் இந்த பெரும் செல்வந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விதமான ஸ்பெக்குலேஷனில் கூட ஈடுபாடு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் செல்வந்தர்கள் வந்து அவங்க வந்து எந்தெந்த விதமான துறைகளில் வந்து முன் வந்து அந்த துறைகளில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். சினிமா ப்ரொடக்ஷனில் வந்து பெரும் செல்வந்தர்கள் வந்து ஈடுபாடு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஸ்பெக்குலேஷன் தான். ஒரு படம் நல்லா ஓடலாம், நல்லா ஓடாமல் இருக்கலாம். மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் வந்து இதாகும். அதை வந்து அதில் லாஸ் பண்ணலாம் அல்லது ப்ராஃபிட் கூட பண்ணலாம். இந்த பெரும் செல்வந்தர்கள் வந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அது அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டேக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரி விலக்கு கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதர விஷயங்கள் அதாவது கேம்பிளிங்கில் தொடர்ந்துருப்பாங்க. இந்த குதிரை ஓட்டத்தில் ஓட்டப்பந்தயத்தில் காசு போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க ஈடுபாடு கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தனியாராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்பான்சராகவோ வந்து அந்த டீமை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்ற விஷயம். அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனியோ அல்லது அவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லாபத்தை வந்து இந்த ஸ்பெகுலேட்டிவ் அசெட்ஸில் அவங்க வந்து முதலீடு மாதிரி போட்டு அதில் பணத்தை இழந்துறத வந்து லாஸாக வந்து காமிச்சிக்கிட்டு எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவாக வந்து காமிச்சிட்டு
அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிகள்ல வந்து ஒரு வரி விலக்க வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை தவிர்த்து வந்து ஸ்பெகுலேட்டிவ் அசெட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது புது விஷயங்கள். அதாவது இப்போ கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் எல்லாம் சொல்றாங்கல்ல, பிட்காயின்ல முதலீடு பண்றதாகட்டும், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குச் சந்தையில முக்கியமா ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரியான ஹை ரிஸ்க்கான ஒரு ட்ரேடிங் இதில வந்து ஈடுபாடு குடுக்கிறதாகட்டும், ஃபாரெக்ஸ்ல வந்து முதலீடு பண்றதோ அல்லது ட்ரேடிங் பண்றதாகட்டும். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த பெயிண்டிங் அல்லது ஆர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட சில பொருட்களை வந்து அருங்காட்சியகத்திலிருந்து ஆக்ஷன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏலத்தின் வழியாக வந்து அந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வது. ஸோ இதன் மூலமாகவும் கூட அவங்களுடைய லாஸஸ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ அத அதிகமா அந்த லாஸஸ வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக முதலீடா வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வரிகள கட்டணுன்றதுக்காக இந்த லாஸஸ கணக்குல காமிச்சு, வரியில வந்து எக்ஸம்ஷன்ஸ வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான நோக்கத்துல அவங்க இருப்பாங்க. ஆ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது அவங்களுடைய கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு, பெரும் செல்வந்தரா மாறிட்டாரு. அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த கம்பெனிய வந்து வழிநடத்தி போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றப்போ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது இன்னொரு மிகப்பெரிய கம்பெனி கூட அந்த கம்பெனிய விட்டுருவாங்க, இல்ல மெர்ஜ் பண்ணிருவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அத சேல் பண்ணிருவாங்க அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிடைக்கக்கூடிய ஒரு அ தொகை என்ன இருக்கோ, அந்த மதிப்பு தொகை அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். அந்த மதிப்பு தொகை, அந்த பணத்த வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அ அந்த அவங்களுடைய ஐடியாஸ்க்கு ஏத்த மாரி, அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி மத்த கம்பெனிஸ்ல வந்து அவங்க முதலீடு பண்றதுக்கு முன்ன வருவாங்க. அது இல்லன்னா, அ புது நியூ கமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்கள்ல வந்து அவங்க முதலீடு செய்வாங்க. ஏன் அப்டின்னா, அந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டைம் இருக்கும். எனர்ஜியும் இருக்கும். ஆனா, மணி இருக்காது. பணம் இல்லாம இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இவங்க குடுக்குறது மூலமாக, அந்த ஸ்டார்ட் அப்புடைய சில பங்குகள வந்து இவங்க வாங்குறதன் மூலமாக, அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 10 மடங்கு, 50 மடங்கு, இல்ல 100 மடங்கு கூட மேல போச்சுன்னா, அதன் வழியாக இவங்க காசு பார்க்கலாம். அப்டின்ற ஒரு விஷயம். அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேள அந்த ஸ்டார்ட் அப் வந்து லாஸ் மேக்கிங் ஸ்டார்ட் அப்பா இருந்துச்சுன்னாலும் கூட, அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு டாக்ஸ்ல வந்து மறுபடியும் எக்ஸம்ஷன் சலுகைகள் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் செல்வந்தர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இதுதான். சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெரும் செல்வந்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்பெகுலேஷன்ல வந்து ஈடுபாடு குடுத்திருக்கிறாரு அப்படின்றதுனால, நானும் அந்த ஸ்பெகுலேட்டிவ் இதுல வந்து நான் தலையிடுறேன் அப்படின்னு போவாங்க. ஆனா, சாதாரணமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு பணம் தொகை வந்து ரொம்ப குறைவானதா இருக்கும். ஏன்னா, அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எம்ப்ளாயியா இருப்பாங்க. சம்பளத்தில தான் அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்றப்போ, அவங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கிறதுனால, அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸும் கிடையாது. ஏன்னா, இண்டிவிஜுவல் பர்சனா அப்படின்றதுனால, இன்கம் டாக்ஸ்ல வந்து அவங்களுக்கு சலுகைகள்ன்றது வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அதே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரியான அசெட்ஸ் டைவர்சிஃபிகேஷன்லயும் ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான டீம வச்சுட்டு தான் அவங்க இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய இண்டிவிஜுவல் டிசிஷனா இருக்காது. ஒரு போர்டோடைய டிசிஷனா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மென்ட்டோடைய டிசிஷன்ஸா இருக்கலாம். அல்லது அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கொலீக்ஸோ, எம்ப்ளாயீஸோ அது அல்லது அவங்களுடைய பார்ட்னர்ஸோ, ஃபவுண்டர்ஸோ அல்லது டைரக்டர்ஸோ யார் வேணுமானாலும் இந்த முடிவுகளுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரியான முடிவ வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு குதிரை ரேஸ்ல காச போட்டு காச இழக்கிறதோ, அல்லது இந்த கிரிப்டோ கரன்சி போல அசெட்ல வந்து போட்டு காச லாஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டின்றது ஒரு தனிநபருக்கு வந்து ஏன் அதிகமா வந்து பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் செல்வந்தருக்கோ, ஒரு ரிச்சான பெர்சனுக்கோ, ஒரு வெல்த்தி பெர்சனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பேக்கப் இருக்கு. மல்டிபிள் அசெட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணதுனால, ஒரு அசெட்டோ அல்லது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங்கா இருக்கு. அதாவது ஒரு பர்ட்டிகுலரான ஒரு துறையில வந்து பணத்த போட்டு பணத்த இழந்தாலும் கூட, அவங்களுக்கு பேக்கப்புக்கு நெறைய அசெட்ட வந்து டைவர்சிஃபை பண்ணதுனால, அவங்க கிட்ட பேக்கப் இருக்கிறதுனால, அந்த லாஸ் வந்து அவங்க பெருசா கருதப்பட மாட்டாங்க. அதாவது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே போலவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த சொத்து என்ன இருக்கு இல்லையா? அந்த சொத்த வந்து அவங்க விக்கவும் மாட்டாங்க. பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொத்த வந்து பிளெட்ஜ் பண்ணி பேங்க் மூலமாக கடன பெற்றுக்கொண்டு, மறுபடியும் வந்து இந்த மாதிரியான அ அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதேபோல ஸ்பெகுலேட்டிவ் அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ்ல வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதனால என்னன்னா, அவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கம் இருக்கும்.
ஒரு பர்ட்டிகுலர் துறையில வந்து நான் வந்து பணத்த வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு. அந்த மாரி பர்ட்டிகுலர் துறையில இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து முதலீடு பண்ணி, அதன் மூலமாக பணத்த பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச் அல்லது ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கும், அப்புறம் அந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கு சார்ந்த அந்த ஸ்பெகுலேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவுன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பதிவ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தீஷ். நன்றி, வணக்கம்.